பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். மேற்கு வங்கத்துடைய இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பேஸ்ல இருந்த அதே வேகத்தோடு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை இந்த வாக்குப்பதிவு முடிந்தவுடன் எக்ஸிட் போல் ரிசல்ட்டுகள் வரும். அடுத்த 2-3 நாட்களுக்கு அதை வைத்து ஊடகங்கள் தங்களுடைய பணிகளை தொடர்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு கங்கா விரைவு சாலை அப்படின்னு ஒன்று திறந்து வச்சு மோடி உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழ்நாட்டை ரெஃபரன்ஸ் காட்டி திமுகவை விமர்சித்து பேசியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக தொகுதி கிடைப்பதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நாடாளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சியும் திமுகவுக்கு உடந்தையாக குரல் எழுப்பியது. உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகிறது திமுக அப்படின்னு பேசியிருக்கார். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்பது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு திட்டம், ஒரு அமைப்பு. திமுக சரியாதான் குற்றம் சொல்லிருக்கு. திமுக அதுல என்ன சொல்லுச்சு, இதனால உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகவும் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களுக்கு குறைவாகவும் இடங்கள் கிடைக்கும் சொல்லி அதை தடுத்து நிறுத்தி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலா கிடைக்குதுங்கிறது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. ஏத்துனா எல்லாத்துக்கும் ஒரே விகிதத்துல ஏத்தணுங்கிறது. இவங்க என்ன சொன்னாங்க, ஒரே விகிதத்துலதான் ஏத்தணும், அவங்களுக்கு எவ்வளவு 50% கிடைச்சதுன்னா உங்களுக்கு 50% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் சமாளிக்க பார்த்தார்கள். அந்த பில்லு பாஸ் ஆகல. அது ஜனநாயக பூர்வமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் சொல்ல மறைக்கக்கூடிய விதம் ஒன்று, தமிழ்நாட்டுக்கு குறைத்து அந்த இடத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு உங்களுக்கு குஜராத்துக்கெல்லாம் கொண்டு வருவதற்கு நாங்க ஒரு சிறப்பான ஒரு பிளானை வச்சிருந்தோம். டிஎம்கே அவங்க ஊருக்கு போகுது, அவங்க மாநிலத்துக்கு போகுதுன்னு தடுத்து நிறுத்திடுச்சு. அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. சரி, உங்க சமாஜ்வாடி கட்சியும் அகிலேஷ் யாதவும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இப்ப நாம கேட்க வேண்டியது, இங்க சிலுவம்பாளையம் சில்லறை ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இதுக்கு பதில் சொல்லு. உங்க டேடிஜி இப்படி போய் சொல்றாரு, இதற்குத்தான் நீ உடந்தையா இருந்தியா? அதனால எந்த பாதிப்பும் வராதுன்னு ஒரு தோசை ஊத்துனாரு. ஆனா எவ்வளவு சீக்கிரமா அம்பலப்படுறாங்க. இன்னும் வாக்கு பொட்டியை கூட இன்னும் திறக்கல. அதை பத்தி அவர்களுக்கு எந்த கூச்சம் இல்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறோம், அது வெளிப்படையாக தெரிவதை பற்றி அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. 27 உத்தரப்பிரதேச தேர்தல் வருது இல்ல, உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வருது. தமிழ்நாட்டு தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்தை உங்களுக்கு ஜாஸ்தியா போகும், உங்களுக்கு நான் ஜாஸ்தி தர்றேன்னு உத்தரப்பிரதேசத்தை இதே மாதிரி மாத்தி வச்சு அவரால் பேச முடியுமா? அங்க தேர்தல் இருந்தா இந்த வேலை. அப்ப தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு இழிச்ச ஈனாவானாவா நினைச்சா, நீ தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போ, இப்ப மட்டும் என்ன நீ என்னை நல்லவனா சொல்ல போற அப்படிங்கிற எண்ணம் தானே அது. இன்னொரு பக்கம் விஜய் திருச்செந்தூருக்கு நேத்து நைட்டு போயிட்டு வந்தது. இன்னைக்கு விடிய காலையிலயா அவர் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு அப்படின்னா அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்லல. வழக்கம் போல சட்டையை கழட்டி போட்டு கோயிலுக்கு போயிட்டான். அதையும் திட்டமிட்டு ஆட்களுக்கு எல்லாம் நைட்டே மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப் குழுக்கள்ல அந்த வீடியோல அதையும் போடுதுங்க. மிளகா பொடி தன் வீடு வரைக்கும் போடுற மாதிரி நைட்டு குரூப்ல மெசேஜ் வந்திருக்கு. 2 மணிக்கு வருவாருன்னு சொல்றாங்க. நாங்க இப்பவே மேக்கப் எல்லாம் போட்டு போய் ரெடியா நிக்கிறோம்னு அந்த பசங்க, சின்ன பசங்க அந்த ஊர்ல போய் நிக்குதுங்க. இவர் அந்த கூட்டத்துல கை காட்டுற மாதிரி போட்டோ எடுத்து பேக்ரவுண்ட்ல முருகன் தெரியற மாதிரி ஒன்னை பண்ணிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் இப்ப சீரடிக்கு கிளம்புகிறார். கிளம்பி அவர் மகாராஷ்டிராவில் அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். கும்பகோணத்துல ஒண்ணு இருக்கான், பிரத்யங்கரா தேவி கோயில் கிட்ட நிகும்பலா யாகம். அது பண்ண போறதா ஒரு தகவல். யாக பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது. விகடன் தான் கிளப்பி விடுறான். விகடன்ல தான் நியூஸ் போடுறான். இந்த மாதிரி சத்ரு சம்ஹார பூஜை பண்ணியிருக்காங்க, எதிரிகளை அழிப்பதற்கு, தீய சக்திகளை ஒழிப்பதற்கு இந்த யாகம் பண்ணணும். கடைசியா யாரா இதெல்லாம் பண்ணான்னு பார்த்தா, நான் வாங்கிட்டு பின்னாடி புண்ணு வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அவரு தாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியே கை காட்டுகிறார். யாகம்லாம் பண்ணட்டும். யாகம்லாம் திருவாங்கூர் மகாராஜாவுக்கு காலத்துல பண்ணதுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான்னு வைங்களேன். கடவுளுக்கு யாரு இவருக்கு நல்லது பண்றது? சாய்பாபா ஒரு பக்கம், என்ன நம்ம இதுக்கு அதான் முருகன் இருக்காருன்னு அவரு கேப்போட அந்தோனியப்பர் நம்ம இருக்கு, அதான் அவரு இருக்க, சாய்பாபா இருக்காரு. கடைசி புகலிடம் கட்டம். இது சாமி நம்பிக்கையே கிடையாது, ஜோசிய நம்பிக்கை. இந்த மாதிரி யூனிக்கான கோயில்களுக்கெல்லாம் பேட்டனா போயிட்டு வர்றதுங்கிறது எப்பவுமே ஜோசிகாரன் பொறுப்பு போட்டு வச்சிருக்காங்க கட்சியில. கணம் கோட்டார் அவர்கள் படத்துல ஜனகராஜ் வருவாப்புல இல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டி போய் சரக்கடிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில பந்து சாரத்தை நிற்பாங்க. இல்லை அது மாதிரி தான் கடைசியில் எங்க போய் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா இப்படிதான் நிப்பாட்டுவாங்க. டைரக்டர் வினோத்திட்டே கேட்கணும். நிகும்பலா யாகம்ங்கிறது ராமாயணத்துல ராவண மகன், இவர் தானே இப்ப ராவண மகன்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்திரஜித் ஒரு யாகம் பண்ணுவான், தன்னை யாரும் வெல்லக்கூடாது என்பதற்காக. யாகம் பண்றதுக்குள்ள லட்சுமணன் மட்டை பண்ணிட்டு போயிடுவான்னு இவர் போய் கேட்கணும். என்ன ஐடியால இப்படி ராவண மகன்டான்னு வச்ச, என்னை பார்த்தா எந்த ஐடியால எந்த ஆங்கிள் அப்படி உனக்கு தெரியுது அப்படின்னு. அவர் ஒரு ப்ராப்பர் சங்கீதம் போட்டிருக்காரு. அவர் சொல்லுவார் விளக்கமா என்ன விஷயம்னு. ஆமா, ராவண மகன்னா யாரு அப்படின்னா, அவரு நிறைய மகன் உண்டு,
இந்திரஜித்தையும் லட்சுமணன் மட்டை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் 3 பசங்க இருந்தாங்க. ம். ஒவ்வொருத்தனையும் வெவ்வேறு ஆட்கள், அனுமார் ஒருத்தனை, அங்கதான் ஒருத்தனைன்னு ஒருத்தனா போட்டான். ஒருத்தனும் கடைசியில பொழைக்கலன்னு வைங்க. இப்படி எல்லாம் செய்து ராவணன் மகன்டான்னு இப்படி போய் எல்லா பக்கமும் யாகம் பண்ணிட்டு திரிகிறார். ஆனா அடிப்படையில விஜய் வந்து தான் வெல்ல போவதாக நம்புகிறார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் கட்டங்கள். ஜோசியமும் கட்டங்களும் தனக்கு என்ன நீச்சபங்க யார் ராஜயோகமா ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா தூக்கி வச்சிரும் அப்படின்னு அவர் தீவிரமாக நம்புவதாகத்தான் படுது. இந்த கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. இந்த நம்பிக்கையை வந்து தற்குறிகளுக்கும் விதைக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, முதல் நாளோ என்னவோ RS பாரதி வந்து ஒரு நம்பர் சொன்னார், நாங்க வந்து 180க்கு மேல வெற்றி பெறுவோம், நாங்க எய்ம் பண்ணதை நாங்க இது பண்ணுவோம். அதற்கு பிறகு முதலமைச்சரோ திமுகவில் யாருமோ ஈவன் ஏடிஎம்கேல கூட இதெல்லாம் யாருமே சொல்றதில்ல. ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது, இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது மூலமா இன்னொரு 1%-2% வாக்குகளை வாங்குவதற்கெல்லாம் இனி வாய்ப்பு இல்லை. அதனால அதை அவங்க விட்டுறாங்க. ஆனா இவர்கள் தொடர்ச்சியாக இவங்களுடைய நிர்வாகிகளை வைத்து, தங்களுடைய இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்கை வைத்து அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் விதைத்து தான் வந்து ஆட்சிக்கு வரப்போவதாக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணுவதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி வந்து அவர் பிரஸ் மீட் வச்சு கதறார். குழந்தைங்கள்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம், ஏத்துக்கணும், அதையெல்லாம் ஏத்துக்கிற பக்குவத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு வரணும். முக்கியமா இந்த சினிமா நடிகனுங்க அறிக்கை விடணும். அறிக்கை விட்டுறது அந்த ஆள் விடமாட்டான்னு வைங்க, அவங்களுடைய பிளானே அதுதான். வெக்கம் இல்லாம வந்து கிண்டர் ஜாய் கேட்கற மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட அழுது பிடிச்சு காலில் படுத்து அப்படி தூண்டி விட்டப்ப கோபம் வந்திருக்கணும். உண்மையில இந்த கோபம் என்பது இப்படி தூண்டி விடுறையே, அதுவும் தேர்தலுக்கு கடைசி நாள்ல மற்ற தலைவர்கள் இதை விமர்சிப்பதற்கு கூட நேர அவகாசம் கொடுக்காம, ஊடகங்கள் இதை வந்து அடிப்பதற்கு கூட நேர அவகாசம் கொடுக்காம, தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பு இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறியே, இந்த அசைன்மெண்ட்டுங்கிறது குழந்தைங்களுக்கு கேம் மாதிரி. நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க, ஆமா டாஸ்க் கொடுத்திருக்காங்க. இந்த டாஸ்க்ல நம்ம ஜெயிக்கலினா தப்பு வந்து விஜய் இதுன்னு இல்ல, அவன் டாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டான். அப்பா அம்மா தான், நம்ம தான் அதை செய்யல, நம்ம சொல்லி நம்ம அம்மா அப்பா கேட்கல. இப்ப 2 பிரச்சனை, அவங்களால ஜெயிக்க முடியல, அதுக்கு காரணம் அப்பா அப்பனா. இப்படி அவர்களை தூண்டி ஓட்டு போடல, நீ சொல்லி அதுக்கு படிக்கணும், இந்த இடத்துக்கு எல்லாம் கொண்டு போய் விடுன்னு வைங்க. நியூஸ் மினிட்ல ஒரு கட்டுரை, அட்லீஸ்ட் அவனுக்கு என்ன மாதிரினா, தேர்தல் வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்ததற்கு பின்பு இதெல்லாம் தப்பு தெரியுமா, நான் நீ எப்ப சொல்லணும், அவன் சொன்ன கூட சொல்லல, தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் இவங்க கட்டுரை எழுதுறாங்கன்னு வைங்க. இதுக்கு குழந்தைகள் மீதான கரிசனம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதை எப்படியாவது பயன்படுத்தி ஓட்டு போட சொல்லல, அவங்க பிள்ளைகளே வந்து ஓட்டு போட்ட மாதிரி போட்டோ காணா. இவங்களுடைய உண்மையான மனநிலை என்னன்னா, ட்ரெண்ட்ல இருப்பது. கோலம் போட சொன்னாப்புல இல்ல, யாராவது போட்டாங்களா பாத்தீங்களா? கோலம் போட்டாங்க, போட்டா அது வேற மாதிரி தெரிஞ்சு, அது ரெண்டாவது. ஆனா அது ஒரு ட்ரெண்டா மாறாததுக்கு காரணம் என்னன்னா, கோலம் போட்டா காசு வராது. நீ வீட்டு வாசல்ல விசில போட்டு வச்சீங்கன்னா காசு எப்படி வரும்? தாண்டி போயிருவாங்க. அப்போ அதுல எல்லாம் நீங்க விவரமா இருக்காங்க. இப்படி ஒன்று இஷ்யூ இருக்கு. மற்றபடி இனி இவருடைய தோல்வி நடந்துச்சுன்னா, இப்ப என்ன மாதிரி ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்குதுன்னா, நான் ஊர் ஃபுல்லா வம்பிழுத்து வச்சிருக்கேன்னா எப்படியாவது ஜெயிச்சிருனா, இது ட்ரெண்ட். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000கணக்கான ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கும். நாளைக்கு டவுசர் அவுத்து தேர்தல உட்கார வச்சுட்டாங்கன்னா, ஐயையோ வெளியே தலை காட்ட முடியலையே, இவனை நம்பி வாய வேற விட்டோமோன்னா அதுக்கு 4 வடிவேல் டயலாக போட்டு, இதை வந்து விஜயுடைய தோல்வியை எப்படி கண்டென்ட் ஆக்கணும், அதை ட்ரெண்ட் ஆக்கணும்னு அவர்களுக்கு தெரியும். அந்த ஒரு குண்டா ஒருத்தன் ஸ்டாண்டப் காமெடின்னு இருப்பான், ஒரு வருஷம் முன்னாடி சொன்னான், டிவிகே என்பது ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கு. ட்ரெண்டில் இருப்பதெல்லாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களோ அதைத்தான் நீங்க கட்சியா பண்ணிட்டு இருக்காங்க. நான் எந்த நேரத்துல என்ன ஐடியால சொன்னா, 100க்கு 100 ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தை மங்கல்ல, அப்படித்தான் அவன் சொல்லியிருக்கான். ஏன்னா இன்ஸ்டாவில் மார்க்கெட்டிங் பண்ணி ஏதாவது உருப்பிட்டு இருக்கா, அதாவது வாங்கின பொருள் தரமா இருக்கான்னு சொல்லல, இதுல இந்த மார்க்கெட்டிங்குள்ள போனா ஆர்டர் கொடுக்குறவனுக்காவது உருப்படியாவது நடந்திருக்குதான்னு பார்க்கணும்ல. இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அது போய் சேராது, அவங்க ரீச்சுக்கு ஏதாவது பண்ணிக்குவாங்களே தவிர, இது கொடுக்குற ஹைப்பு தான் இந்த 10 நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாம். இப்ப என்னன்னா, எக்ஸிட் போல் வரப்போகுது இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து, அதை நம்பிடாதீங்க. மீடியால ஒரு நம்பர் சொல்லுவானுங்க, அதை நம்பிடாதீங்க. மே 4ஆம் தேதி வாக்குகள் எல்லாம் எண்ணுவாங்க, எண்ணி இசிஐ சைட்ல வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு ஓட்டுன்னு சொல்லுவான், அதை நம்பிடாதீங்க. கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட்னு ஒண்ணு சொல்லுவான், அதை நம்பிடாதீங்க. எதடா நம்புறதுன்னா, 7.5 அடியில ஒருத்தன் வந்து டைனோசர் பேசுற மாதிரி சொல்லுவான், அதை மட்டும் நம்புங்க அப்படின்னு இந்த தற்குறிகளுக்கு வந்து டியூன் பண்ணி சீசன் பண்ணி, காதை நன்றாக காட்டு, உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேங்கிற மாதிரி
கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு புள்ள ஒருத்தி சொல்றாளே, நானும் மருந்து குடிச்சு பிள்ளைக்கு மருந்து ஊத்தி விட்டுருவேன்னு. விஜய் தோத்துட்டா, என்ன பண்ணுதோ பண்ணட்டும். இன்னைக்கு ஏபிபி நாடுல ஒண்ணு போட்டாங்க. மாஜி உளவுத்துறை அதிகாரி கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் ஒரே குஷியா இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு வீடியோ ஒன்று சுத்துச்சு. ஏடிஎம்கே காரங்க பதறிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பாட்டி, இந்த பாட்டி கிட்ட வீடியோ எடுக்கிற பையன் வந்து சொல்றான், பாட்டி யாருக்கு ஓட்டு போட போற? சொல்லுது, ரெட்டலைக்கு போட போறேன். பழைய எம்ஜிஆர் உயிரோடு இருக்காருன்னு நினைக்கக்கூடிய கேட்டகரின்னு வைங்களேன். ரெட்டலை இப்ப இல்ல ஏடிஎம்கேவுக்கு, எம்ஜிஆர் கட்சிக்கு ரெட்டலை இல்ல, விசிலுக்கு மாத்திட்டாங்க, போடு அப்படிங்கிறான். அது டவுட்டா கேட்டுட்டு அதுக்கு மறுத்தெல்லாம் பேச தெரியல. பையன் படிச்ச பையன் சொல்றான், அது உண்மைதானே நம்புது. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஏடிஎம்கே ப்ராப்பர் ஏடிஎம்கே காரனுங்க பதறானுங்க. இப்படி எத்தனை விபூதியர் அப்போ ஸ்கேம் த ஸ்கேமர்ஸும் வைங்க. இப்ப ரெட்டடிக்கும் சூரியனுக்கு ஓட்டு போறதெல்லாம் மாத்திட்டாங்க. சின்னத்தை மாத்திட்டாங்க, விசில் சின்னமும் மாத்திட்டாங்க. எல்லாம் ரெட்டடியும் கிடையாது, சூரியனும் கிடையாது, விசில் சின்னம் தான். அப்போ ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்போ எது விசில் சின்னம் மூணாவதா இருக்கும் பாரு. மூணாவதா எத்தனாவது நம்பர் பாக்கன்னு சொல்றேன். அது என்ன சின்னம்? விசில் விசில் விசில். அது ரெட்டலை சின்னம். அது அது போட்டோன்னா இது நீ யாருக்கு நினைக்கிறோ அவங்களுக்கு கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. விசிலுக்கு போட்டோன்னா விசிலுக்கு நம்பர் ஆயிடுதுன்னா நீ யாருக்கு நினைக்கிறோ அது அப்படியே கரெக்டாக எடுத்துக்கும், அவங்களுக்கு போய் ஓட்டு விழுந்துடும். இப்போ எலெக்ஷனுக்கு காசு கொடுக்கல உனக்கா, எலெக்ஷனுக்கு துட்டு கொடுக்கலாம் வச்சுக்கா, விசில் சின்னத்தை தான் ஓட்டு போடணும். போட்டுறேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், பாமர மக்களுடைய சிந்திக்கும் திறனே இல்லாத அந்த தன்மையை பயன்படுத்தி கடந்த 50 ஆண்டுகளாக செவப்பு தோலையும் ஜிகினா ஆட்டத்தையும் காட்டி ஓட்டை வாங்கி அது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக திரட்டி வைத்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்த அதிமுக அதை வாங்கினதுக்கு அப்புறமாவது, அப்ப எம்ஜிஆர் கூட விட்டுருங்க, ஜெயலலிதா வந்தே இல்ல, நீயாவது இவங்களுக்கு கூறுள்ள ஜனமா மாத்தி வைக்கலாம். ஒரு 10 போட்டோ கிளவியை கட்டி பிடிச்ச மாதிரி வச்சிருக்காரு மனுஷன். நீயாவது இவங்களை கூறுள்ளவங்களா மாத்தி இருந்தீங்கன்னா பின்னாடி வந்திருப்பாங்க. இவங்க இந்த தற்குறிகளாகவே இவர்கள் ஓஜி தற்குறிகளா இவர்களை வைத்திருந்ததுடைய பலன் இன்னைக்கு அந்த அம்மா கிளம்பி மண்டையை போட்டதுக்கு பிறகு காவல் இல்லாத கடை மாதிரி அடுத்து எவன் வரானா அவங்க கூட்டிட்டு போனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படித்தான் இவங்க வந்து இப்ப எல்னியை வந்து கயிறு போட்டு உருவுகிறார்கள் அப்படிங்கிறத இவனுக்கு புரிஞ்சுக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக காரர்கள் வந்து தற்குறின்னு சொல்றதுதான் தப்பு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு விழுந்துருக்கு தெரியுமா? ஊர்ல தற்குறிகள்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. தற்குறிகள்னு சொல்றது வந்து சங்கட்டமா இருக்கு அப்படிங்கிறப்பல சமஸ்லாம் அப்படி சொல்லாதீங்க. ஆக்சுவலா எங்க நண்பர் ஒருத்தர் போன்ல சொன்னாரு, அவரு கொஞ்சம் வயதானவர். அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆருடைய ரசிகர்களை வந்து திமுகவினர் வந்து தற்குறிகள் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் மேடைகள்லையும் சரி, பொதுவெளிகள்லையும் சரி, பொதுவெளியில் பார்க்கும்போதும் பேசும்போதும் அவர்களை தற்குறிகள் தான் அன்னைக்கு. இது எப்படி இப்படி வந்து அமையுதுன்னு தெரியல எனக்கு. நீங்களும் தற்குறிகள்னு சொல்றீங்க, நாங்களும் அப்படிதான் சொன்னோம் எங்களுடைய காலத்துல. எப்படி ரொம்ப இதாக வந்து அமையுது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் மன்றத்துக்கு அவர் போறதுக்கான காரணம் வந்து எம்ஜிஆர் திமுக இருக்காருங்க. எம்ஜிஆர் திமுகவில இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு தற்குறியாக அடையாளப்பட்டு விடுவாங்கிற அச்சத்தால அவங்க திமுகவிலே தங்கிறாங்க. வந்தது என்னவோ எம்ஜிஆரை பாற்று. ஆனா எம்ஜிஆர் தற்குறியான பிறகு தன்னை என்னவோ அடையாளப்படுத்திக்கணும்னா அவங்க திமுகலயே தங்கிறாங்க. இது ஒரு பெரிய, ஏன்னா படித்தவர்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இதைத்தான் நீங்க சொல்றாங்க. இப்ப சமஸ் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன பேஸ்புக்ல ரைட்டப்ப போடுறாங்க, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, யாரையுமே தற்குறின்னு சொல்லக்கூடாது, மனசு வலிக்குதா இல்லையா, பெசைதா இல்லையா அப்படிங்கிற. திமுக இப்படி எதிர்த்து வரக்கூடிய இந்த மாதிரி பாப்புலர் ஃபேஸ் கட்டுகளை எல்லாம் கட்சிகளை எல்லாம் அடிமை தற்குறின்னுலாம் சொல்றதாலதான் அவங்க எல்லாம் ட்ரிகர் ஆகி, ஏன்னா அறிவு இருக்கவனுக்கு தான் நீ பேசியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். இந்த முட்டாள்களுக்கு முட்டாள்னு அவன் சொல்றான் உன்னன்னு சொன்னாலே கோவம் வந்துடும். அப்ப இவங்க எல்லாம் ஒன்னா திரண்டு உங்களை வந்து வீழ்த்தி விடுகிறார்கள் அப்படின்னு பூச்சாண்டி காட்டுகிறார். உண்மை அதுன்னா நீ சந்தோஷம் தானே பண்ணும். நீ திமுகவை எதிர்க்கிற, உனக்கு திமுகவை அடி வயிற்றுல இருந்து எரியுது சொல்ற. இப்ப உங்களுக்கு திமுகவை பிடிக்கல, திமுக தற்கூரின்னு சொல்றத நீ சொல்லு எச்சரிப்பியா? திமுக காப்பாத்துறதுக்கு எச்சரிக்கை செய்யற அளவுக்கா நீங்க திமுக மீது கரிசனத்தோட இருக்கீங்க. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா அது அவர்களுக்கு ஆபத்துன்னு புரியுது. ஏன்னா ஸ்டாலின்ங்கிறதே வெளியில வரக்கூடாதுங்கிறதுதான் அவர் சமஸ்ன்னு சேர்த்துக்கிட்டு. திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை அறிவாலய அடிமைகள், கொத்தடிமைகள் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, அதுக்கு அவங்க யாரும் கோபம்லாம் படுறது இல்ல. அறிவாலயங்கிற ஒரு அடையாளம்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடறாங்க. இவர்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கு. தற்குறிகளுக்கு சொம்பெடுத்த அறிவுரை அறிவாலயத்துக்கு கொத்தடிமையா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க யாருக்கு கொத்தடிமை? இவங்க வந்து
இவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு கொத்தடிமையா இருக்காங்களா? அத சொன்னா அது தற்கூரிகளுடைய கூட்டத்துக்கு நாம் ஒரு ஆலோசகரா பார்க்கப்பட்டுருவோங்கிற அந்த அடையாள சிக்கல் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இவங்க வந்து பக்கத்திலைக்கு தான் பாயாசம் கேட்கறாங்க. உண்மையில அந்த தற்கூரிகள் சொல்றது இவங்களுக்கு இன்னும் இது இல்ல. அவனுங்களுக்கு முட்டு கொடுக்க போறமே. இப்ப இவனுங்களை என்னன்னா விழக்கூடிய வாக்குகளுக்கு ஒரு தத்துவார்த்த நியாயம் கற்பிக்கிறது. நடிகை வெறியில ஓட்டு போட்டாங்க, அறிவு கெட்ட போய் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லாம அதுக்கு பின்னாடி நீங்க அப்படி பார்க்க கூடாது. அதுக்கு ஒரு தத்துவார்த்த பின்புலம் இருக்குன்னு நியாயங்களை உட்கார்ந்து உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில அப்படி கவுண்டர் போலரைஸ் ஆகுதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். திமுக அதனால அடைந்த லாப நட்டங்கள் என்ன? இது மாதிரி சினிமா நடிகன் என்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டு போடக்கூடிய கும்பலை எதிர்த்தரப்புக்கு தள்ளி அவர்களை அடையாளப்படுத்துவதால் திமுக அடைந்த லாப நட்டங்கள் என்ன? எம்ஜிஆருடைய நோக்கம் என்னங்க? திமுகவுக்கு தலைவராகிறதுங்க. அண்ணாவுக்கு பிறகு திமுகவுடைய தலைவரா நான் தான் இருக்கணும், ஒரு மந்திரி ஆகணுங்கிறது அவருடைய திமுகவை எப்படி கைப்பற்றுவதுங்கிற அதுக்கு வழி இல்ல அப்படிங்கறதுதான் அது கட்சியை உடைச்சிட்டு அவர் போய் அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை கூட பிடிச்சிடறாரு. திமுக என்கிற கட்சி தன்னுடைய அலுவலகத்துக்கு அறிவாலயம்னு பேர் வைத்து அதை ஒரு அறிவியக்கமா தன்னை முன்வைத்துக்கிறதா அது தொடர்ச்சியா விரும்புது. தன்னுடைய ஆட்களிடம் அறிவுகட்ட கும்பலுக்கும் நமக்குமான வேறுபாட்டை அது எவ்வளவு ஆழமா கோடிட்டு காட்டுவதுன்றதான் அது எப்பவுமே தெளிவா இயங்குது. அவனுக்கெல்லாம் அறிவு இல்லடா, நமக்கு அறிவு இருக்கு, நம்ம இப்படிதான் செயல்படணுங்கிறதான் அந்த கட்சியுடைய பேஸே. அறிவகத்துக்கு அடுத்து அன்பகம், அன்பகத்துக்கு அடுத்து அண்ணா அறிவாலயம், இப்படிதான் வருது. அப்போ ஏழை விசிலாயிருச்சுன்னு சொன்னா அப்படியான்னு கேட்கக்கூடிய ஆட்கள் எனக்கு வேண்டாங்கிறது தான் இந்த கட்சியுடைய ஆட்களை திரட்டக்கூடிய ஸ்டாண்டே. இந்த தெளிவாலதான் திமுக சர்வைவ் ஆகுது. திமுக இடத்தை உள்ளிருந்தே உடைச்சிட்டு போய் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களால ஏன் சர்வைவ் ஆக முடியறது? திமுக எம்ஜிஆரிடம் இழந்த ஆட்சியை அது மீண்டும் பலமுறை பிடித்திருக்கிறது, இழந்திருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் திமுகவில் எம்ஜிஆர் ஆசைப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் அல்லது தலைவர் என்கிற இடத்தை கடைசி வரைக்கும் அவரால் பிடிக்க முடியல. அவருடைய வழித்தோன்றலாக வந்த அடிமை பெண்ணோ யாரு வேலைக்காரியோ யாரு வந்தாலும் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. நீ ஆட்சியை பிடிங்க, ஆட்சியை திரும்ப பிடிக்கிறதுக்கு வழி தெரியும். ஆனால் இவர்களால் திமுக என்கிற அறிவு இயக்கத்தை இந்த முட்டாள்களோட கூட்டத்துடைய கோமாளி தலைவர்களால எந்த காலத்திலையும் பிடிக்க முடியாதுங்கிறதா அதுல இருக்கக்கூடிய செய்தி. இவங்க வந்து இப்ப வந்து அப்படிலாம் சொல்லாது. அதான் 50 வருஷமா தற்கூரிகள்னு பேரிடப்படுகிற கூட்டம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. தற்கூரி தரப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. பணத்தை பணம்னு தானடா சொல்ல முடியும், வேற எப்படா சொல்ல முடியும்? அதுக்கான எளிமையான பதில் இதுதான். தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னா இவனை என்னன்னு சொல்ல முடியும்? நீ சொல்லு, ஒரு பேர் சொல்லு, சமஸ்ன்னு சொல்லுவோமா தான் நான் கேட்க முடியும். இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய ஜூனியர் விகடன் அவருடைய அட்டை படமே ஏஐயில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், விஜய் 3 பேரும் ஒரு நாற்காலியை சுற்றி நின்று கொண்டு நீளமான லிஸ்ட், மளிகை லிஸ்டை மாதிரி ஒரு பெரிய லிஸ்டை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். லிஸ்ட் ரெடி, அமைச்சரவை பட்டியல், அதிகாரிகள் மாற்றம், தயாராகும் கழகங்கள். கழகங்கள்ல வந்து இதுவும் சேர்ந்துருச்சு. இதுக்கு பேர் அவங்க வச்சிருக்கிறது வந்து கவர் ஸ்டோரி. என்னதான் கவர் ஸ்டோரினாலும் புரியுது, கனவுனாலும் ஒரு நியாயம் வேண்டாமாங்கிற மாதிரிதான் என்னென்ன பேசுறானுங்க. இதை நான் 3 பேர் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. ஆனா நேர்மையா இதை நாங்க தான் எழுதணும்னு 3 பேர் பேர் போட்டிருக்காங்க. அதுக்கு பாராட்டம். திமுக தலைவர் கொடைக்கானல்ல வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதாவது என்ன திட்டமிட்டு கொண்டிருக்கிறார், அடுத்த அமைச்சர் நாம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம்னு அவர் வந்து நம்பிக்கையா இருக்கிறார். வர்ற ரிப்போர்ட்டுகளும் அப்படி இருக்கிறது. எனவே வந்து அடுத்த அமைச்சரவை எப்படி அமைப்பது, அதிகாரிகள் யார் யாரை பயன்படுத்துவது, அதுல வந்து முன்ன நடந்ததுல இருந்து இப்ப என்னென்ன மாற்றம் செய்யலாம் அப்படின்னு வழக்கமாக விகடன் வந்து அவர்களை விமர்சன பார்வையில் அணுகிற மாதிரியே அணுகிறாங்க. அது பிரச்சனையே இல்லை. ஒரு முதலமைச்சர் மீண்டும் வந்து ஆட்சியை தொடர வாய்ப்பு இருக்குன்னு சர்வேக்கள்லாம் சொல்லுது, கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுதுன்னா இது ஓகே, நீ பண்ணிட்டியா. அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரானுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே மாதிரி ரிப்போர்ட் வருது. முதலமைச்சருக்கு குறைவில்லாத குஷியுடன் அவரும் குஜிலி மஸ்தாகவே இருக்கிறார். கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும், எடப்பாடி சபதம். 16 பேர் கொண்ட குடும்பத்தை வந்து இது எழுதும்போது அந்த 3 பேரும் உட்கார்ந்து எப்படி சிரிச்சுக்கிட்டு நான் வந்து காமராஜர் ஆட்சியை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். யார்கிட்ட சொல்லியிருக்காரு? 16 பேர் கொண்ட குடும்பத்தை வந்து தன்னுடைய வீட்டுல, நெடுஞ்சாலை சேலம் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பாத்துக்குங்கப்பா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க யாரும் சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காரு. 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்குலாம் வந்து பொது தேர்வு கொண்டு வந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய கடுமையான எதிர்ப்பைக்கு அடுத்து பின்வாங்கினார் அவர். இதுதான் காமராஜர் ஆட்சியா? நிச்சயம் நாம தான் ஆட்சி அமைக்க போறோம். ஆட்சி நிர்வாகத்துல உங்க தலையீடு சுத்தமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் மனசார நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆட்சி அதிகாரத்துல தலையீடு எப்ப வரும்? கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல வரும்.
அத நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மனசார நானே பேர் தான் காமராஜர் ஆட்சியா என்ன அப்படி கேட்பாங்க, கேட்க மாட்டேன். இத கவர் வாங்கிட்டு எழுதுறதே இத பண்றானுங்களே. காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சியை நான் கொடுக்க விரும்புறேன். நான் போன பிறகும் என்னுடைய ஆட்சி பத்தி மக்கள் பெருமையா பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு குறுக்க எவன் வந்து யாரு கெட்ட பேர் சம்பாதிச்சு கொடுத்துறாதீங்க என்று உணர்ச்சி பூர்வமாகவே பேசியிருக்கிறார். சென்னைக்கு வந்த அவரை 2 சீனியர் IPS அதிகாரிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சி மாறியவுடன் காவல்துறையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்திருக்கிறார்கள். IAS IPS அதிகாரிகள் மாற்றத்துக்கான பட்டியலும் ஜரூராக தயாராகிறது. இப்போ ஓரங்கட்டப்பட்டிருந்த பலருக்கும் மீண்டும் வெளிச்சம் கிடைக்க போகிறது. டெபுடேஷன்ல வடக்க போனவங்களுக்கும் மீண்டும் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. இன்னொன்னு, இவருக்கு ரொம்ப நெருக்கமான பெயர்கள் இருக்கு பாத்தீங்களா, சேலம் இளங்கோவன், KP முனுசாமி, SP வேலுமணி, உளுந்தூர்பேட்டை குமரகுரு போன்றவர்களுக்கு கூட எந்த விஷயமும் தெரியப்படுத்துறது இல்லையா. இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க, நசுக்கி விடு சிவகாமிங்கிற மாதிரிதான். அப்புறம் மே 8 அல்லது மே 13ஆம் தேதிக்கு வந்து பதவியேற்பு விழாவுக்கான நாளும் குறிக்கப்பட்டு விட்டது என்கிறார்கள் உற்சாகமாக. அப்படின்னு காமராஜர் ஆட்சிக்கு எனக்கு என்னன்னா 4 வருஷம் ஆண்டிங்களே, அப்போ ஒரு 2 மாசம் காமராஜர் ஆட்சி லைட்டா அப்படி காட்டலாமே. யாரா ஊருக மாதிரி வச்சா தொட்டு நோக்கி டேஸ்ட் பார்த்துருப்பாங்க. அப்ப காமராஜர் ஒருத்தர் இருந்ததே தெரியும். உண்மையான ஒரிஜினல் ஜெயலலிதா ஆட்சி. இல்ல, காமராஜர் ஒரு மினிஸ்டர் இருந்தாருல, அவரை பத்தி ஏதாவது சொல்றாரா? உணவுத்துறை அமைச்சர் அவரை சொல்றாப்லையா இல்ல நிஜமான காமராஜரை பத்தி சொல்றா? அவரே இப்ப ஜெயிப்பாரா தோப்பாரான்னு இருக்கீங்கிறாங்க. இருக்கிறதே கன்ஃபார்ம் கேண்டிடேட் நன்னிலமா. ஆமா, SDP அடிச்சு போடுங்கிறாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஏற்கனவே 4 வருஷம் ஆண்டவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர். அவருக்கு இந்த பில்டப்பை கவர் வாங்கிட்டு எழுதினாலும் அதுல ஒரு நியாய தர்மம் இருக்குன்னு பார்க்க முடியாது. சீனிவாசனுடைய பத்திரிகை போயிருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இதுல 3ஆவதா ஒரு ஆளை சேர்க்கிறாங்க. அதாவது புசிக்கு நீர்வளம், செங்ஸுக்கு பொதுப்பணி, லிஸ்ட் எடுக்கும் விஜய். அதே உற்சாகம் தாவேகாவிலும் கரை புரண்டு ஓடுகிறது. அங்கேயும் கூட அமைச்சரவை பட்டியல் அதிகாரிகள் மாற்றத்துக்கான லிஸ்ட் எடுக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் விஜயை சந்தித்த செங்கோட்டையன், கொங்கு மண்டலத்தில் மட்டுமே 42 தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவோம். உங்களுடைய முகத்துக்காக மட்டுமே 2 கோடி தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு சுனாமியே தமிழகத்தை புரட்டி போட்டு விட்டது என்று ஏகத்துக்கும் புகழ நெக்குருகி போய்விட்டார் விஜய். அந்த சந்திப்பிலேயே ஸ்பாட்லேயே அமைச்சரவையில் எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் அளிப்பது என்பதை ஆலோசித்திருக்கிறார்கள். நம்மிடம் பேசிய தாமுகைக்காவின் சீனியர் நிர்வாகிகள் சிலர், ஏன்னா அந்த கட்சிக்கே நீ வயசுக்கு வந்தே 2 வருஷம் தானடா இது, இதுல எப்படா சீனியர் நிர்வாகி? சரி, இந்த தேர்தலில் 180 தொகுதிகளில் வெல்வோம் என்பதை கட்சி தலைமை உரிமையாக நம்புகிறது. வெற்றி பெற்றவுடன் சுணக்கம் இருந்து விடக்கூடாது என்பதற்காக. வெற்றி பெற்றதிலே சுணக்கம் ஆயிடுவாங்களா? இப்போதே அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பு, அதிகாரிகள் மாற்றத்துக்கான லிஸ்ட் என பல்வேறு பணிகள் வேகம் எடுத்திருக்கின்றன. பதவியேற்பு விழாவை நேரு ஸ்டேடியத்தில் வைத்துக் கொள்ளவும் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. ஆளுநர் மாளிகையுடன் தொடர்பில் இருந்து பதவியேற்பு விழாவை சிறப்பாக நடத்திட செங்கோட்டையின் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. திமுக அதிமுகவெல்லாம் இன்னும் இந்த ஆளுநர் மாளிகையோடு தொடர்பு வச்சு விழாவை எப்படி நடத்துறதுன்னு பிளான் பண்ணல. அதுலயும் 2 ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுக்கு குழு போட்ட முதல் கட்சி இவங்க கட்சி தான். செங்கோட்டையின் தலைமையில வந்து குழு அமைக்கப்பட்டு விட்டது. தலைவர் விஜயுடன் செங்கோட்டையன், விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து ஆலோசித்து 33 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள். தயாரிக்கிட்டோம். நான் ஒரு கேள்வி, இது வரைக்கும் இந்த விஷ்ணு ரெட்டி பத்திரிகைன்னு எழுதுற, நீயே எழுதுற, இந்த கட்சிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? யாரு ஏதாவது ஒரு கேள்வி எவனாவது கேட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த கட்சியில கேட்க மாட்டாங்க. இந்த பத்திரிகை தானே நடத்துற, இது அவரு ஏன்பா இதையெல்லாம் பண்ணணும்? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் பொறுப்புல ஒரு ரத்தன் பண்டிட்னு ஒரு ஜோசிகாரன் வச்சிருக்காரு. ஜோசிகாரன் தான் வந்து எந்தெந்த கோயிலுக்கு எப்பப்போ போகணும், எங்கெங்க யாகம் நடத்தணும்லாம் சொல்றான். இந்த ஆளுக்கும் இந்த விஷ்ணு ரெட்டிங்கிற நண்பருக்கும் கிட்டத்தட்ட ஒரே முகச்சாயல். இந்த காருக்குள்ள பின் சீட்ல பொத்தி வச்சுட்டு வந்தா எது ஜோசிகாரன் எது விஷ்ணு ரெட்டினே தெரிய மாட்டேங்குது. சரி, நீங்க பத்திரிகையில எழுதுறீங்க ரொம்ப டாப் லெவல் மீட்டிங்ல எல்லாம் அவரு இருக்காரு அப்படின்னா, அவர் இருக்காருன்னா அவருக்கும் இந்த கட்சிக்கும் என்ன தொடர்பு? அவரு ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த, இன்னைக்கு பாருங்க சீரடிக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு தான் போயிருக்காரு. அவருடைய பேருடைய முழு பேரே இப்பதான் வந்திருக்கு. அனந்தபூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் அங்கு கிரானைட் தொழில் செய்யக்கூடியவர். கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் அரசியல் கட்சிகளில் கிரானைட் முதலாளிகளுடைய, கனிம வள முதலாளிகளுடைய பங்கு எத்தகையது? ஒரு ஆட்சியை மாற்றுவது அல்லது குதிரை பேரங்களில் ஈடுபடுவது என்பதுல கடந்த 20 வருடங்கள்ல 60 சினிமா, இந்தி சினிமாவில் வரும் தெரியுமா, அது மாதிரி தான் அந்த அனந்தபூர் மாவட்டம் தாடிப்பத்திரி அந்த ஏரியாலனா ஒரு யூனியன்னா ஒரே ஒரு ரெட்டி தான் கண்ட்ரோல். அவர்கிட்ட கேட்டுதான் அரசாங்கத்துல இருந்து அதிகாரிகள் உள்ள வரணும்.
அவர்கிட்ட கேட்டுதான் எல்லா துறையுமே இயங்கணும். நாம பார்க்கவே 10 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கர்நாடக அரசியலையும் ஒருங்கிணைந்த ஆந்திர அரசியலையும் ரெட்டி பிரதர்ஸ் என்னென்ன செய்தார்கள், அவர்களுடைய கனிம வள தொழில் நலனுக்காக என்னென்ன செய்யப்பட்டதுங்கிறலாம் நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு ஆசாமி இனி இவர் தான் கட்சியுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கிறார், தீர்மானிக்கிறார், எல்லா விழாக்களுக்கும் கட்சி நிகழ்வுகளுக்கும் காருக்குள் அமர்ந்து வருகிறார். அதாவது சசிகலா என்ன செய்து கொண்டிருந்ததோ ஜெயலலிதாவுக்கு அதையெல்லாம் ஒரு நபர் செய்கிறார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது, ஆந்திராவை சேர்ந்தவர். அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தா கனிமவள கிரானைட் தொழில் என்றால் இங்க என்ன ட்ரை பண்றாங்க, இவன் சுத்தி இருக்கு. இதெல்லாம் நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 பேர் யாருன்னு பாருங்களேன். இந்தியாவுடைய மிக முக்கியமான லாட்டரி தொழிலுடைய ஒரு முக்கிய புள்ளி, இன்னொரு பக்கம் கிரானைட் தொழிலுடைய ஒரு முக்கிய புள்ளி. இவங்க 2 பேரும் ரெட்டியும் சேர்ந்துச்சான் முருங்க மரத்துல ஏறிச்சாங்கிற மாதிரி ஒரு கட்சியை பின்னிருந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிள் ஏதாவது ஒரு பத்திரிகை கேள்வி கேட்குதான், யார் இவர்? விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தாரா, மக்கள் மன்றத்துல இருந்தாரா, அந்த நடிகை வேற சொல்லி அது எதுக்குன்னு கேக்குறானுங்க. அது அவரு பிரச்சனை. நீ கேட்க வேண்டியது இது. அவரு காருக்குள்ள எந்த நடிகை இருந்தா உனக்கு என்ன? அது பிரச்சனை இல்லடா. இந்த ஆள் எதுக்கு இருக்காரு, இவருக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம், தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இவருக்கும் தான் என்ன சம்பந்தம்ங்கிற கேள்வி எவனாவது கேட்டிருக்கானா? எவனும் கேட்க காணோம். சோ நீர்வளத்துறைக்கு புஷி ஆனந்தான், புஷிக்கும் நீருக்கு என்ன, அந்த நீர் வேற இந்த நீர் வேறடா. அவர் பேர் முனுசாமியா. இன்னைக்குதான் இந்த பிளைட்ல போனவங்க லிஸ்ட் பார்த்தேன். அதாவது நெட்டக்காலனுடைய உண்மையான பேர் செந்தில்குமார், புஷியுடைய உண்மையான பேரு முனுசாமி. அவருக்கு இப்போ நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிதித்துறைக்கு அருண்ராஜ் என லிஸ்ட் ரெடி ஆகிவிட்டது. அந்த லிஸ்டில் 35 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உள்துறை, பெண்கள் நலன், குழந்தைகள் நலன், IAS IPS அதிகாரிகளின் பணியும் விஜயின் கட்டுப்பாட்டில் இருக்கும். துணை சபாநாயகராக மிக இளம் வயதிலேயே திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டார். அவரு சரி நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதே மாதிரி இப்ப ராஜ்மோகனுக்கு துணை சபாநாயகர் பதவி அளிக்கப்படவிருக்கிறது. தாவேகாவுக்கு குடைச்சல் கொடுத்த அதிகாரிகள் ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக மாற்றப்படவிருக்கின்றனர் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. தாவேகா ஆட்சியில் நிர்வாக குழப்பங்கள் மட்டும் ஏதும் இருந்து விடக்கூடாது என்பதுல விஜய் தெளிவாக இருக்கிறாராம். இதனால் அரசுக்கு ஆலோசனை செல்வதற்கு சிறப்பு ஆலோசகர்கள் நியமிக்கப்படவிருக்கிறார்கள். ஓட்டுக்கே பணம் கொடுக்காம தான் ஆட்சியை பிடிச்சிருக்கோம் என்பதால் லஞ்சமும் ஊழலும் தன்னுடைய ஆட்சியில் அறவே இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் விஜய். தமிழ்நாடு ஃபுல்லா முக்கியமான அத்தனை தொகுதிகள்லயும் காசு கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்களே நானே பயப்படுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க போல, அப்படி எழுதிருக்காங்க இவங்க. 3 கழகங்களுமே ஆட்சியை பிடித்து விடும் நம்பிக்கையில் ஆளுக்கு ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பதவியேற்பு விழாக்கான தேதியும் இடத்தையும் விட கூட குறித்து விட்டன அந்த கட்சிகள். இவர்களுக்கிடையே டெல்லியும் ஒரு கணக்கோடு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க பிரிக்க போகிற வாக்குகளால் தொங்கு சட்டசபை வரும், அப்ப அமித்ஷா ராஜதந்திரத்துல ஈடுபடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு திரியுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த பில்டப் எல்லாம் தான் நாளைக்கு தேர்தல் முடிவு வந்தா 2 இருக்கு. இது விஜயுடைய கட்சிகிட்ட ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப விஜய் வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில தனக்கு ஆட்சி கிடைக்கல, சீட்டா கூட அது கன்வெர்ட் ஆகல, தோல்விதான் கிடைச்சிருக்குன்னு வைங்க. இந்த தோல்வி பொய். 50 லட்சம் நண்பா நண்பீஸுக்கு அப்படிங்கிற மாதிரி 30 லட்சம் நண்பா நண்பீஸுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. விழுந்த ஓட்டு 1.5 கோடி ஓட்டு EVMல எதையோ பண்ணிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சா குரங்கு வித்த காட்டுறவன் அவன் என்ன செஞ்சாலும் அதை செய்யும்ல. அது மாதிரி இந்த ஆள் என்ன சொல்றா அப்படியே போவீங்க. இந்த ஆள் ஒருவேளை ஒப்பாரி வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா ஐயோ எங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அந்த ஆள் 20 லட்சம் வாக்கு தான் விழுந்திருக்கு. ஆனா இதுவே எவ்வளவு பெருசு தெரியுமா, இந்தியாவில எவனுமே இந்த மாதிரி ஒரே வருஷத்துல வாங்கினதுல தெரியுமான்னு அதையும் மாசா சொன்னா ஆமா மாசு தான் பானுங்க. இந்த ஆள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாப்ல அப்படிங்கிறதுக்கு தான் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட்டிங். ஆனா இந்த நம்பிக்கையை வளர்த்து விடுறது இல்ல, அதற்கு பலியாகக்கூடிய பல்வேறு ஆட்களை இணையதளம் இங்கும் பாக்குறோம். இது எக்ஸிட் போல் முடிவுகள் இன்னைக்கு சாயந்தரம் வந்ததுல இருந்து இவருடைய ஒப்பாரி நாட்டுக்கார வேலை இல்ல. எம்ஜிஆர் கறந்ததை விட நீ சோசியல் மீடியால அவங்கள வச்சு கறந்துட்டு இருக்க. அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும்ல. 4 வார்த்தை நல்ல விதமா, இதுக்கு முன்னாடி நல்லதா சொல்லலன்னு தான் சொன்னானுங்க. இப்போ ஜெயிக்க போறேன்னு சொன்னாலும் எங்களை ஓட்டுறையா, எங்களை பார்த்தா அவ்வளவு தற்குறி மாதிரி இருக்கான்னு கேக்குறானுங்க. இவங்களை வச்சு நான் என்ன பண்றது? மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்